Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி நாகையில் தற்போது பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்னு பேசுறார். புதுக்கோட்டையில எடப்பாடி பழனிசாமி சாதனைகளை பற்றி பேசுறது இல்ல, வாக்கு கேட்கறது இல்ல, அவரை கொள்கையும் கிடையாது, மாநில உரிமையை பற்றி பேசுறது கிடையாது, அவர் சாக்கடைக்கு சமமான வார்த்தைகளை பேசலாம்னு சொல்ல. அப்படியே நாம் பேசுறோம். சாக்கடையில் இருப்பது அவர்கள் தான். யாரு சாக்கடையில் இருக்கின்றவர்கள் அவர்கள் தான். நாங்கள்லாம் அப்படி இல்ல. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி, புனிதமான இயக்கம், தீய சக்தியை திமுகவை தமிழகத்தில் வேரோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் உடலில் இருக்கின்ற அந்த நோயை கூட பொருட்படுத்தாமல் மக்களை நேசித்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணி தொடர வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்தார். இரண்டு தலைவரும் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள். அப்படித்தானே? அவள் ஏதாவது வாரிசு இருக்குதா? நாம் தான் வாரிசு. நம்முடைய மக்கள் தான் வாரிசா பார்த்தாங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மாவும் நாட்டு மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக, தன்னுடைய வாரிசுகளாக பார்த்தார்கள். தன்னலம் இல்லாம நாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்த தலைவர் நம்முடைய தலைவர். உண்மைதானே? திரு கருணாநிதி அவர் குடும்பத்தால பார்த்தாரு, நாட்டு மக்களை பார்த்தாரா? தன் குடும்பத்துல யாருக்கு கட்சியில பதவி கொடுக்கணும், தன் குடும்பத்துல யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும், மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேற எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. முடியுமா? ஆட்சி அதிகாரத்தில் வர முடியுமா திமுகவில்? திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியாது. அண்ணா திமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன், இங்கே இருக்கின்ற தொண்டன் இங்கே வந்து பேச முடியும். உண்மைதானே? இல்லைன்னா நான் வந்து இங்க பேச முடியுமா? நம்ம எல்லாம் விடுவாங்களா? நாமெல்லாம் விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. உங்களை போல இங்கே நின்று உங்களுடைய ஆதரவோடு, நிர்வாகிகள் தொண்டர் ஆதரவோடு இந்த இடத்தில் வந்து பேசுவதென்றால் அண்ணா திமுக மட்டும்தான் முடியும். உண்மைதானே? இது அண்ணா திமுகவுடைய ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி என்றால் அது அண்ணா திமுக கட்சி. அம்மா அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக 100 ஆண்டுகள் தொடரும், மக்கள் பணி செய்யும். அப்படி அண்ணா திமுக தலைவர் இல்லாவிட்டாலும் நம்முடைய தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பம் வலிமையாக தமிழகத்திலே இருக்குது. இது இல்லாம பொறுக்க முடியல. திரு கருணாநிதி என்னன்னாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு இந்த கட்சி காணாம போயிரும், உடைஞ்சு போயிரும் பார்த்தார். முடியல. அம்மா வந்துட்டாங்க. அம்மா சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி அம்மா மறைந்த பிறகு திரு ஸ்டாலினும் திரு கருணாநிதி அவர்களும் கூட்டு சேர்ந்து சதி பண்ணினாங்க. அத்தனை சதியும் உங்களால் முறியடிக்கப்பட்டது. உண்மைதானே? எத்தனை வழக்கு, கொஞ்ச நெஞ்ச வழக்கா போட்டாங்க. அவ்வளவு வழக்கம் மக்கள் துணையோடு, நிர்வாகிகள் துணையோடு நீதிமன்றத்தில் நாம் நிரூபித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான இயக்கத்தை நிரூபித்து காட்டணும். எப்படி பொற்கலர் பட்டையில பொற்கலர் அந்த பட்டையில நம்முடைய இரும்பு பழுக்க காய வச்சு அடிச்சு உறுதி பண்ணுவாங்களோ, அதே போல நம்ம அடி வாங்க கட்சி வலிமையா இருக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்கின்ற தவறால் அண்ணா திமுக பலம் பலத்தோடு இன்றைக்கு சந்திக்குது. உண்மைதானே? எவ்வளவு கஷ்டத்தை நம்ம கொடுத்தாங்க. நம்முடைய தாயை இழந்த பிள்ளையை போல
நாம் இருக்கின்ற காலகட்டத்தில் கூட நம்ம இயக்கத்தை உடைக்க சில சதிகாரர்கள் திட்டமிட்டாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியுமில்ல உங்களுக்குங்க? அந்த சதிகாரர்கள் போட்ட திட்டத்தையும் தவிடுபடி ஆக்குறது நம்முடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள். ஆக நம்முடைய இயக்கத்தை எவர் அழிக்க நினைத்தாலும் அவர்தான் அழித்து போவார்கள். இது தெய்வ சக்திகள். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தொடங்கப்பட்ட கட்சி, தெய்வ சக்தி உள்ள கட்சி. மாண்புமிகு அம்மா நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர், இருவரும் தலைவர்கள் இந்த நாட்டிற்கு இறைவன் கொடுத்த கொடை. தனக்காக வாழாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து தலைவர்கள். அதனாலதான் நம்ம கட்சியை ஒன்னும் செய்ய முடியல. என்னென்னமோ ஆயுதத்தை எடுத்து பார்த்தாங்க, அத்தனையும் தூளாக்கப்பட்டது. இன்றைக்கு அண்ணா திமுக புது பொலிவோடு தேர்தலை சந்திக்கிறோம். அப்படித்தானே? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திரு ஸ்டாலின் சொல்றாரு, ஸ்டாலின் நம்ம கொள்கை இல்லையா, இவன கொள்கையோடைய கூட்டணி வச்சிருக்காரு. திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சக்தி ஒரே கொள்கையா? தமிழ்நாட்டில் ஒத்த கொள்கை அப்படின்னு இங்க பேசுறாங்க. அங்க பாண்டிச்சேரியில் மாறி மாறி நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை அம்போனு விட்டுட்டாங்க, விடுதலை சிறுத்தைய கை கழுவி விட்டுட்டாங்க. அங்க கேரளாவில் எங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னா இருக்குது. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஏத்து போட்டிடுது. இது ஒன்னா இருக்கு. ஒத்த கொள்கையா? யாரை ஏமாற்ற நாடகம், மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் ஒருபோதும் எடுபடாது. எப்பொழுதும் உண்மைதான் நிலைக்கும், உண்மைதான் நிலைக்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை குறைத்து எடை போட வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள் அறிவு கூர்மையான மக்கள், சிந்திக்க கூடியவர்கள். எது சரி தவறு என்று சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மக்கள் தமிழ்நாடு மக்கள். ஆக அதே போல காவிரி ஒப்பந்தம் கபனியை விட்டு கொடுத்தது திமுக. நீங்க தான் இந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைவித்தீங்க. கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் திமுக. உண்மைதானே? இன்னைக்கு மீட்டு எடுக்கிறாங்க. கொடுத்ததே விய, கொடுக்கிறதே விய, அதுக்கு போராட்டம் பண்றதோ இவர்கள். இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக காங்கிரஸ். பிறகு இப்போ மீத்தேன் ஈத்தேன் ஒப்பந்தம் யார் போட்டது? ஸ்டாலின் முன்னிலையில் தானே போட்டாங்க. இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விளைநிலங்கள், பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டாங்களா இல்லையா புரிஞ்சுற ஒப்பந்தம்? திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் போதுதான் நீத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர். உங்களுடைய நிலகரத்தை, உங்களுடைய விளைநிலத்தை அபகரிக்க முயற்சி செய்து முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். சிந்திச்சு பாருங்க. ஆனா உங்களுடைய நிலத்தை மீட்டு கொடுத்து எந்த காலகட்டத்திலும் உங்களுடைய விளைநிலங்களை எவராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். உங்களுடைய நிலத்தை ஒரு சென்ட் நிலம் கூட உங்ககிட்ட பறிக்க முடியாது. நான் ஒரு விவசாயி. விவசாயிகளுடைய நிலைமை நன்றாக தெரியும். விவசாயி உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல. வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற ஒரு விவசாய தொழிலாளி. மழையும் வெயிலையும் பொருட்படுத்த மாட்டாங்க. இரவு பகல் கிடையாது. 24 மணி நேரம் உழைப்பு கொடுக்கின்ற ஒரே ஜீவன் விவசாய தொழிலாளி. அவையில் படுகின்ற துன்பம், துயரம், வேதனை அனைத்தும் அனுபவ நீதியாக அனுபவித்துத்தான் இந்த இடத்திலே நான் நின்று உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே நான் முதலமைச்சர் இருக்கின்ற வரை இந்த விவசாயிக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அதிலிருந்து விடுபடுதான் என்னுடைய
கொள்கையாக இருக்கும். 2000 ஆண்டுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொன்னால், உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவுதான் நட்புன்னு. விவசாயிகள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் எதுவுமே எதிர்பாராமல் உதவி செய்கின்றாரோ, அதை போல அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது எதுவும் எதிர்பாராமல் விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது 2000 ஆண்டுக்கு முன்பு ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்றதை போல உங்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்கின்ற இயக்கம் அதிமுக அரசாங்கம். நன்றாக தெரியும். கஜா புயல் உங்களுடைய மாவட்டத்தை புரட்டி போட்டு விட்டது. நேரடியாக வந்தேன், மக்களை சந்தித்தேன். என்னென்ன சேதம் என்பதை எங்களுடைய அமைச்சர்கள் இங்கேயே முகாமிட்டு 3 மாதம் நாகப்பட்டினத்திலே தங்கி இருந்தார்கள். 3 மாதம் எங்களுடைய சக அமைச்சர்கள் இங்கே தங்கியிருந்தார்கள். அண்ணன் OS மணியன் அவர்கள் அவருக்கு முழு உதவி செய்தார். விவசாயிகளுக்கு தேவையான உதவி, அவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள், இன்றைக்கு அந்த கஜா புயலால் ஏற்பட்ட வெள்ள சேதம், பயிர்களுக்கு தேவையான நிவாரணம், அதுவும் மத்திய அரசு NTRF அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலையை கூட அதிகமாக கொடுத்தோம். 20,000 ரூபாய் ஒரு ஹெக்டேர் கொடுத்தோம். 13,500 சொன்னாங்க, 20,000 ரூபாய் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த மின்கம்பங்கள் அந்த புயலால் உடைந்து சேதமஞ்சு டிரான்ஸ்பாரம் பழுதடைந்து விட்டது. துணை மின் நிலையம் சுக்குநூறா நுழுகி போச்சு. மக்களுக்கு மின் வசதி இல்ல, கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. உடனடியாக வேகமாக லட்சக்கணக்கான மின் கம்பங்களை இறக்கி, டிரான்ஸ்பார்மர்களை இறக்கி, துணை மின்நிலையை சரி செஞ்சு, புயல் வேகத்தில் புயல் எந்த அளவுக்கு வேகமானதோ அதை விட கூடுதலாக வேகமாக வந்து பணிகள் செய்யப்பட்டு புயலுடைய அடிச்சுவடு இல்லாம பார்த்துக்கிட்டோம். இடுப்பு தண்ணி, நான் வந்து பார்க்கும்போது இடுப்பு தண்ணியில நம்முடைய மின் ஊழியர்கள் தோளிலே மின் கம்பங்களை தூக்கி கொண்டு போய் அந்த வயலிலே நட்டு உங்களுக்கு அற்புதமான மின் இணைப்பை கொடுத்தாங்க. இனி HD லைன் 2 லைனும் ஒரே கம்பத்தில் போற மாதிரி உயரமா மின் கம்பத்தை, வலிமையான மின் கம்பத்தை நெட்டு உங்களுக்கு அந்த புயல் காலத்தில் நேசக்கரம் நீட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எவ்வளவு நிவாரணம் கொடுத்தோம், வீடுதோறும் நிவாரணம் கொடுத்தங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனைக்கு நிவாரணம் கொடுத்தோம். இன்றைக்கு கூரைகள் பறந்து போச்சு, தார்பாய் கொடுத்தோம். அந்த கூரைகள் மழையில அந்த மக்கள் நனையக்கூடாது என்பதற்காக தார்பாய் கொடுத்தோம். இறந்தவர்கள் புயலால் காற்றால் உயிர் இருந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்தோம். ஆட்டுக்கு கொடுத்த நிவாரணம் மாட்டுக்கு கொடுத்தோம். ஆக கால்நடை செல்வங்கள் கோழிக்கு கூட நிவாரணம் கொடுத்தோம். கணக்கிட்டு விவசாய மக்கள், விவசாய தொழிலாளிகள், வளர்க்கப்பட்ட கால்நடைகள் சேதமடைந்து விட்டது. அந்த இழப்பீடு விவசாயிகள் தாங்க முடியாது, விவசாய தொழிலாளி தாங்க முடியாது. அதற்காக கணக்கிட்டு அனைத்து நம்முடைய கால்நடை செல்வங்களுக்கும் நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்பொழுது இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து ஒரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வந்து 2 நாளைக்கு முன்பு திமுகவுக்கு ஆதரவு தேடி பிரச்சாரம் செஞ்சார். தெரியுமா உங்களுக்கு? யாரு? அந்த கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் தான் சொல்றாரு, மேகதாதுல அணை கட்டிய தீர்வேன். சட்டமன்றத்தில் அதற்கென்று ஒரு நிதி ஒதுக்கி இருக்கிறார். நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார், அந்த அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து திரு ஸ்டாலினும் அவரும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. இது நியாயமா? மேகதாதுல அணை கட்டப்பட்டு விட்டா நாகப்பட்டினம் மாவட்டம் வறட்சியாக மாறிவிடும், பாலைவனமாக மாறிவிடும். நம்முடைய உரிமையை மீறுகின்றவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தெளிவா குறிப்பிட்டிருக்குது. காவிரி நதியை தடுக்கவோ, அது அணையை தடுத்து நிறுத்தவோ, இல்லது தண்ணீரை திருப்பவோ தேக்கவோ கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கப்பட்டதற்கு எதிராக கர்நாடக அரசு
அங்க நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அங்க மேகதாது அணை கட்டிய தீர்வேன் என்று இன்றைய தினம் வழக்கு வரை போட்டுக்கிறாங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக ஆட்சிக்கு பிரச்சாரம் செய்கிறார். இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த மேகதாது பகுதியில் மட்டும் அணை கட்டப்பட்டு விட்டா நாகப்பட்டினம் பாலைவனமாக ஆகிரும். இங்க மட்டுமல்ல, டெல்டா மாவட்டம் முழுவதும் பாலைவனமாக மாறிவிடும். அப்படிப்பட்ட துரோகம் எண்ணம் கொண்ட திரு ஸ்டாலின் மீண்டும் வர வேண்டுமா? ஆக எப்படி தமிழகத்துக்கு உரிமையை மீறுகின்றவர்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் சட்டப்படி தீர்ப்பின் மூலமா நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு எதிரானவரோடு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு விவசாயிக்கு நன்மை செய்யக்கூடியவரா? விவசாயிகளுடைய விரோதி தானே. அது மட்டுமல்ல, இதே சிந்திச்சு பாருங்க. முத இந்தியா கூட்டணி பெங்களூர்ல நடக்குது. அப்ப இதே ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறார். 2022 என்று நான் கருதுகிறேன். முதலமைச்சர் ஆன உடனே எங்களுடைய சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு வந்து நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விடுகிறேன் என்று, பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதாக தண்ணீரை திறந்து அப்போ பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்கிறார். நானும் டெல்டாக்காரன், எனக்கு வந்து இந்த நம்முடைய குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவதே மகிழ்ச்சி என்று பேட்டி கொடுத்தார். விவசாயிகளை நம்பினாங்க, பயிரிட்டாங்க, குறுவை சாகுபடி பயிரிட்டாங்க. விளைகின்ற பொழுது அந்த போட்ட வருகின்ற கதிர் வருகின்ற பொழுது மேட்டூர் காஞ்சி போச்சு. காஞ்சி போச்சு, நீர் கிடைக்கல. அப்பொழுதுதான் முதல் இந்தியா கூட்டணி பெங்களூர்ல நடக்குது. அப்ப நான் அறிக்கை வெளியிடுறேன், திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலாக இந்தியா கூட்டணி அந்த நிகழ்ச்சியில பங்கு பெறீங்க. அங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி திருமதி சோனியா அம்மையா அவர்கள், திரு ராகுல் காந்தி அவர்கள், அங்க சீதாராமையா அவர்கள் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்லாம் அந்த நிகழ்ச்சியில பங்கு பெறாங்க. விவசாயியுடைய இங்கே டெல்டா பாசன விவசாயிகள் 2 தண்ணீர் கொடுத்தால் அந்த விளைச்சலை பெற முடியும், நீங்க கேட்டு பெறுங்கள் என்று கோரிக்கை வச்சேன். அப்பொழுது ஸ்டாலின் சொன்னார், நாங்க இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தான் போறேன், தண்ணி கேட்க போகல. தண்ணி கேட்க அப்பொழுது உண்மையிலேயே இந்த டெல்டா மாவட்ட மக்கள் மீது பாசம் இருந்தால், உண்மையாலுமே தமிழன் என்ற உணர்வு அவர் உள்ளத்திலே இருந்தால், இப்படி விவசாயிகள் படுகின்ற துன்பம் தன்னுடைய துன்பம் என்று கருதி இருந்தால் அந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய திமுக மீதும் காங்கிரஸ் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நாகையில் பரப்புரை செய்து வருகிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.